அனைவருக்கும் வணக்கம். தாவேகா பொறுத்தவரைக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி ஆட்சி அல்லது வெளியிலிருந்து ஆதரவு பெற்று தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி 2 வகையில் பார்க்கும் பொழுது வேறு எந்த கட்சிகளை விட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் தேர்தலில் ஈடுபட்டாங்க. 2 பேருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் தாக்கி வாக்கு சேகரித்தாங்க. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது மிகவும் எளிது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மு.க. ஸ்டாலின் தோல்வி தழுவுனதுனால உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்குது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவும் ஒரு கௌரவ குறைச்சலான செயலாக, அதாவது எதிர்க்கட்சி வரிசையில் இல்லாமல் பின்னாடி உட்கார வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறத ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற சூழ்நிலையில் இப்போ ஆட்சியில் பங்கெடுத்துட்டா இது அந்த கௌரவம் நமக்கு வந்துடும். அதே போல் ஆட்சியில் பங்கு பெறாமல் ஆதரவு கொடுத்தாலும் அந்த கௌரவம் நமக்கு வந்துருங்கிற ரீதியில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிந்திக்கக்கூடும். அதனால் இப்படி தான் மேலிருந்து ப்ரெஷர் அப்படின்னு ஓட்டு எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கிற மாதிரி, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பிரேமலதாவுடைய ஒரு சீட்டு, அதே போல் பாமகவுடைய 5 சீட்டு, இதெல்லாம் சேர்த்தி கூட ஒரு ஆட்சியை விஜய் அமைக்க முடியும். இப்படி தான் சிந்திப்பாங்க. மொத்தத்தில் மறுபடியும் எலெக்ஷன் வராத அளவுக்கு நம்ம செலவுகளை வைக்காமல் ஆட்சியை தொடரணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே கவனமாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இதுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். விஜய் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி. அது யார் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல இந்த கௌரவத்தினுடைய அடிப்படையில் வச்சு தான் நடக்கும்ன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். இது என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம்.